டு ஜமிலாக். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கிண்ணம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு இந்த கிண்ணம்பழத்தை எடுத்து தொலியெல்லாம் உரிச்சு கொள்கிறேன். சில பேர் தொலிகளை உரிக்காமலே அப்படியே சேர்த்துக்கொள்வாங்க ஜூஸுக்கு. இதுதான் கிண்ணம்பழம். நான் இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லம். அடுத்து கேஸ்ட்ரிக், வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி ஆக்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகிக்கும். இதுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். இதில் தோலை நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். உரிச்சு எடுத்தப்புறம் இதை நான் கழுவி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி கொண்டு இப்போ நாங்கள் திருவின தேங்காயை அரைச்சி பாலை வடிகட்டி கொள்ளுவோம். நல்லாவே கூலாகிறனால இந்த பழம் கரையவே இல்லை. தேங்காய் பாலை வடிகட்டின பிறகு நாங்கள் அந்த பழத்தை போட்டுக்கொள்வோம். தேங்காய் பாலுக்குள்ளே போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளுங்க. அதாவது சீனியை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, கொஞ்சம் உப்பும் கலந்து கொள்ளுங்க. இது கரையலைன்னு சொல்லி நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். நல்லா இதை கரைச்சி கொண்டால் தான் இதில் உள்ள சத்தெல்லாம் பாலில் வரும். நான் இதுக்கு ஐஸ் கட்டி போட இல்லை, ஏன்னா கூலில் வச்சு எடுத்ததுனாலே அது கூலாக தான் இருக்குது. இன்னும் கூல் போட்டால் உடம்புக்கு சரியில்லை, அதனால் நான் ஐஸ் கட்டி யூஸ் பண்ண இல்லை. இப்போ கிளாஸ் ஒன்று எடுத்து நான் கிளாஸில் சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.